ஓகே, மறுபடியும் உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த வேத பாட வகுப்பிலே ஆவி மனிதனை குறித்து பார்த்து வருகிறோம். ஒரு விசுவாசியாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் இது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்? ரட்சிப்பே அந்த ஆவியில் தான் என்ன செஞ்சுருக்குது, முதலாவது நடந்திருக்கு. ஆனால் நம்ம ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம், சரீரத்திலையும் மீட்கப்பட போகிறோம். புதிய சரீரத்தை தேவன் கொடுக்க போகிறான். ஆனால் இப்போ அந்த ரட்சிப்பு எங்கே நிறைவேறிருக்குது? முதலாவது ஆவியிலே நாம் புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அதில் எந்த குறைவும் இல்லை. கடந்த காலத்தில் நான் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, அந்த ஆவி மனிதனுடைய கெப்பாசிட்டி கொள்ளளவு ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த ஆவி மனிதனுடைய ஆற்றல் ரொம்ப பெருசு, ரொம்ப அதிகம். அதை அளவிடவே முடியாது. அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க மனிதனாக ஆவி மனிதன் இருக்கிறான். அதனால அந்த ஆவி மனிதனை கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆவி மனிதன் வளர்றது ரொம்ப முக்கியம். ஆவி மனிதனை போஷிக்கணும். எப்படி சரீரத்துக்கு 3 வேளையும் சாப்பிட்றோமோ அதே போல ஆவி மனிதனை என்ன செய்யணும், போஷிக்க வேண்டும். இந்த ஆவி மனிதன்ல அபார சக்திகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த ஆவி மனிதனுடைய கெப்பாசிட்டி ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப அளவு அதிகமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அதிகம்னா, நான் கடந்த வாரத்தில் சொன்னேன் இல்லையா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது என்னவெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் நாமும் செய்ய முடியும், அதை காட்டிலும் அதிகமாண்டியும் செய்ய முடியும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதான் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அதிலும் பெரிதானவைகளையும் செய்வான். சரி, அவர் அப்படி சொல்லிட்டாரு. ஆனால் வாழ்க்கையில பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி இல்லையே. ஏன் அப்படி இல்லை அப்படின்னா, நாம் அந்த ஆவி மனிதனை கவனிக்கிறது இல்லை, ஆவி மனிதனில் வளரல, அதில் இருக்கிற சக்தி என்னன்னே தெரியல, அதை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை, அதை பயன்படுத்தவே இல்லை. தெரிஞ்சாதான் பயன்படுத்த முடியும் இல்லையா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த போதனை கொடுக்கணும். இந்த போதனை மூலமாக இதை அறிய அறிய நாம் இன்னும் வல்லமையாய் பலப்பட முடியும். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நிலைக்கு நாம் வர முடியும். இந்த ஆவி மனிதன்ல பெரிய அபார ஆற்றல், முதலாவது அன்பு என்கிற ஒரு அபார சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னேன். இரண்டாவது விசுவாசம் என்னும் அபார ஒரு ஆற்றல், ஒரு சக்தி ஆவி மனிதன்ல தேவன் கொடுத்திருக்கிறார். எப்ப கொடுத்தாரு? ரட்சிக்கப்படும் போது, இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அதை என்ன செய்தார், கொடுத்தார். ரோமர் 10வது அதிகாரத்துல 9-10 வசனத்திலிருந்து நாம் அதை வாசித்து கற்றுக்கொண்டோம் இல்லையா? என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு விசுவாசம் தேவைப்பட்டுச்சு. அந்த விசுவாசத்தை யார் கொடுத்தா? தேவனை நமக்கு என்ன செய்யா கொடுத்தார். அவர் கொடுக்கலாம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. இந்த ஆட்சியில் அவரே என்ன செய்தார், நமக்குள்ள ஆரம்பித்து வைத்தார். எவரே ஆசிரியர் எழுதுகிறார், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடுவோம் அப்படின்றார். அந்த விசுவாசத்தை அவர் தான் துவைக்க வச்சாரு. அவர் தான் விசுவாசத்தை நமக்குள்ள கொடுத்தார். இந்த விசுவாசம் என்னும் ஆற்றல் நமக்குள்ள ரொம்ப அபாரமா இருக்குது. இதை பயன்படுத்தினா மழையே பெயர்க்கலாம். இதை பயன்படுத்தினா எதை வேண்டும் என்றாலும் சாதிக்கலாம், உலகத்தையே ஜெயிக்கலாம். என்ன பிரச்சனை, என்ன சவால் வந்தாலும் அதை சரி செய்ய முடியும். ஆனால் இந்த விசுவாசம் எங்க இருக்குது? இருதயத்தில் இருக்குது, ஆவி மனிதன்ல இருக்குது. அங்கிருந்து ஆரம்பிக்குது, நம்ம மனதளவில் இல்லை இது. அதனாலதான் நிறைய பேர் வாழ்க்கையில நான் இயேசுவை நம்புறேங்க, சர்ச்சைக்கெல்லாம் போறேங்க, அதை தான் நம்புறேன், அந்த வசனம் எனக்கும் தெரியுங்க அப்படின்னு சொன்னால் கூட வாழ்க்கையில அது நடக்க மாட்டேங்குது. காரியங்களை என்ன செய்ய முடியல, செய்ய முடியல, செயல்படுத்த முடியல. அதனால என்ன ஆயிடுறாங்க, என்னங்க நடக்குது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நீங்க சொல்றீங்க, நானும் நம்ப தான் செய்யறேன், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, சொன்னா சொன்னபடி ஆகுன்றீங்கன்னா எதுவும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு விரக்திக்குள்ள நிறைய பேர் என்ன செய்யறாங்க, போறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு புரியல. ஆவி மனிதனை பத்தி நிறைய பேருக்கு புரியல. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்யல, புரியல. தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார். எதற்கு நம்ம ஆவி மனிதனை நம்மை சிருஷ்டித்திருக்கிறார்? அவரோட ஐக்கியம் கொள்வதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு.
ஆனா இந்த சரீரத்தை, இந்த மனதை இதெல்லாம் எது கொடுத்துருக்கிறாரு? இது வேற காரியத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பொதுவாக எப்படி பழகிட்டோம்? ஆவி மனிதன், புறம்பான மனிதன் வேத 2 விதமா பிரிக்குது. ஆவி மனிதன் ஜென்ம சுபாவமான மனிதன் அப்படின்னு பிரிக்குது. ஜென்ம சுபாவமான மனிதன் அப்படின்னு சொல்லும் போது இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பார்க்கறத, கேட்கறத, தொடுறத, ஸ்மெல் பண்றத, இதைதான் நம்புறவனா இருக்கிறான். அதான் வேற சொல்லுது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல பாருங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ரசிக்கப்படாதவர்களை பற்றி பேசுகிறார். இந்த அப்ப நான் 2 விதமா சொல்லுவேன். ஆவி மனிதன், ஜென்ம சுபாவ மனிதன் இவர் சொல்றாரு. நான் என்ன சொல்லுவேன்? ஆவி மனிதன், பாவி மனிதன் சொல்லுவேன். பாவி மனிதன் யாரு? ஜென்ம சுபாவம், அந்த பாவத்திலிருந்து மீட்கப்படாத நிலையில இருக்கிற மனிதன், தன்னுடைய ஐம்புலன்களால் ஆட்டிவிக்கப்படுகிறவன். நான் என்ன பார்க்கறதான் நம்புவேன், பார்த்தாதான் நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன். இப்போ கர்த்தர் சுகமாக்கிட்டார் அப்படின்னு சொன்னா சுகமான சொல்றேன், சுகமான நம்புறேன். சுகமாகாமல் எப்படி நம்ப முடியும்? அப்படின்ற நிலையில தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நல்லா இயேசு அந்த பூமியில் வந்து வாழ்ந்தபோது கூட பார்த்தீங்கன்னா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவர்கள், நூற்றுக்கு அதிபதி குறித்து ஒரு வாட்டி வேதத்தில் வாசிக்கிறோம். மத்திய 8வது அதிகாரத்திலே அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்லுகிறார்? இயேசுனிடத்தில் வந்து, நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வரணும், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பெரிய ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே எப்படியோ வந்துச்சு பாருங்க. தேவன் கொடுத்துருக்கிறார் நினைக்கிறேன். அப்படியே அவனுடைய அந்த விசுவாசத்தின்படி, நம்பிக்கையின்படி சுகம், வேலைக்காரனுக்கு சுகம் உண்டாது. எந்த அளவுக்கு பெருசா விசுவாசிக்கிறார் பாருங்க இந்த நூற்றுக்கு அதிபதி. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு, கிறிஸ்தவர்களுடைய சபைகளுக்கு செல்கிறவர்களுக்கே இதை குறித்து சரியா புரியுறது இல்லை. அதனால வாழ்க்கையில நிறைய நன்மைகளை அனுபவிக்க முடியல, உள்ள இருக்கிற ஆற்றலை பயன்படுத்த முடியல. ஒரு தோல்வி, விரக்தி, கஷ்டம், டிப்ரெஷன், இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில பிரச்சனை வராது, எந்த சவால்களும் வராதுன்னு நான் சொல்லல. ஆனால் வருகிறதை ஜெயித்து முன்னேற முடியாமல் தவிக்கிறார்கள். காரணம் இதை குறித்து புரியாததுனால. சொன்னலையே ஆவி மனிதன் ஜென்மஸ்பாவமான மனிதன். இந்த ஆவி மனிதன் எப்படி பார்க்கறான்? எப்போதுமே ஆவி மனுஷனை பார்க்கறான். தேவனுடைய காரியங்கள் அவனால் புரிஞ்சிக்க முடியும். வேத வசனத்திலிருந்து ஒரு காரியத்திலிருந்து சொல்லும் போது அதை அவனால் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய காரியங்கள், தேவனை பற்றின காரியங்கள், அவர் எப்படி செயல்படுகிறார், இதெல்லாம் அவனால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஜென்மஸ்பாவமான மனுஷன், உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டாங்க, அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றான். அவனால் அதை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு பவுல் எழுதுகிறார். இப்போ கிறிஸ்தவங்களுக்கு வரும். இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, இந்த ஆவி மனிதன் புதுசாயிட்டான். ஆனால் இன்னும் அந்த ஜென்ம சுபாவமான மனுஷன், ஐம்புலன்களினால் ஆளப்படுகிற மனுஷன் எப்படி இருக்கிறானோ அதே போலதான் என்ன செய்யறாங்க, நடந்து கொள்கிறார்கள். இந்த கண்ணு, காது, மூக்கு, தோடு உணர்வு, இந்த ஐம்புலன்களின் அடிப்படையிலேயே நடந்து வாழ்ந்து பழகினதுனால இப்போ அவங்களால கடவுளை கூட பார்த்தாதான் நம்புற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு ஏதாவது ஒரு உணர்ச்சி பூர்வமான அனுபவம் இருந்தாலும் கடவுளை இருக்கிறாருன்னு நம்புறான். மியூசிக் இல்லைன்னா ஆண்டவர் இல்லைன்னு நினைச்சிடறான். ஆனால் பாருங்க, தேவன் ஆவியா இருக்கிறார். இந்த கண்ணால் பார்க்குற மாதிரி அவர் இல்லை, இந்த கையால் தொடுற மாதிரி அவர் இல்லை. சிலர் வந்துட்டா ஸ்மெல் பண்றோம் இல்லையா, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி ஸ்மெல் பண்ற மாதிரி இல்லை. அவரு தொட்டு பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அவர் ஆவியா இருக்கிறார். ஆனா இந்த ஜென்மஸ் பாவத்திலேயே, இந்த உணர்ச்சிகள், எமோஷன்ஸ்லயே பழகின கிறிஸ்தவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, எப்போதுமே எமோஷனலா ஒரு அனுபவம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு என்ன கேட்டா, வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணா கூட நிறைய பேருக்கு என்ன செய்யறது இல்லை, பிடிக்கிறது. நீங்க என்னங்க வசனத்தை பேசிட்டு இருக்கிறீங்க, வேற ஏதாவது பவர்ஃபுல்லா ஏதாவது செய்யுங்க, பவர்ஃபுல்லா ஏதாவது செய்யுங்க, ஏதாவது பரலோகத்தை பத்தி சொல்லுங்க, ஏதாவது நரகத்தை பத்தி சொல்லுங்க. ஏன்னா கூட சில சொல்லியிருக்கிறாங்க, ஏதாவது பார்த்தீங்களா, என்ன பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டா
பரலோகம் ஏதாவது பார்த்தீங்களா? கடவுளை பார்த்தீங்களா? ஏதாவது காட்சி தரிசனம் கிடைச்சதா அப்படின்னா அப்படிதான் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுருக்கிறான். நான் சொன்னேன், எனக்கு பெரிய தரிசனம் இருக்குங்க, நீங்க சொல்ற தரிசனம் நான் பார்க்கல, நான் பார்க்காம நம்புறேன். இயேசு சொல்றாரு, காண்கிறவர்களை கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் யாரும் பாக்கியவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றாரு. இயேசு நான் காணாமே விசுவாசிக்கிறேன், ஏன்னா அந்த விசுவாசத்தை அவர் எனக்குள்ள என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார், அதை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார், அது எனக்குள்ள இருக்கிறது பாருங்க. ஆனா இந்த உணர்ச்சி பூர்வமாவே போகும்போது என்ன ஆகுது, இப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, வசனத்துல இருந்து பிரசனம் கூட தேவையில்லை. யாராவது பரலோகத்தை பார்த்தேன்னு சொன்னா அந்த பிரசனத்தை கேட்கறதுக்கு ரொம்ப ரெடியா இருப்பாங்க. பைபிளே தேவையில்லை. அந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். சில சாட்சி சொல்லலாம் வருவாங்க, நான் தரிசனத்தை பார்த்தேன், பரலோகத்தை பார்த்தேன், பரலோகம் அப்படி இருந்துச்சு, ஆண்டவர் இப்படி இருந்தாரு, சிங்காசனத்துல வச்சிருந்தாரு, அப்படியே நரகத்துக்கு கூட்டு போனாரு, நரகத்துல இருக்கிற மக்கள் வேதனைப்படுறதெல்லாம் எனக்கு காண்பிச்சாரு. இதெல்லாம் சொல்லும் போது இந்த உணர்ச்சி பூர்வமா எமோஷனலா இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப என்னது உண்டாகுது, ஆர்வம் உண்டாகுது, ஆசை உண்டாகுது. இது போதுங்க, இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு ரொம்ப அதை ஆர்வமா என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. வசனத்தை பத்தி பேசினா அவங்களுக்கு என்ன செய்யறது இல்லை, பிடிக்கிறது இல்லை. இன்னும் விட சில போதவர்களும் அப்படி இருக்கிறாங்க. இவங்க இதனால இந்த மாதிரி மக்கள் இருக்கிறதுனால சில போதர்கள் என்ன பண்றாங்க, யாரையாவது வாரம் வாரம் சாட்சி சொல்றதுக்கு யாரையாவது கூப்பிட்டு வராங்க. அந்த தரிசனம் பார்த்தவர், இந்த மனம் திரும்பிய சாமியார், மனம் திரும்பிய சாமியாரா இருக்கலாம், ஆனா அவருக்கு வசனம் தெரியலன்னா மனம் திரும்பினதுக்கு அப்புறம் வளர்றது கஷ்டம். பெரிய ஆளா இருக்கலாம், இவ்வளவு பிரசித்தி பெற்ற ஆளா இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட அவர் என்ன பண்ணணும், வசனத்துக்கு வர வேண்டும். ஏனென்றால் அந்த மனம் திரும்பினா அந்த ஒரு அனுபவம், ஒருவேளை அவர் இயேசுவை நேரில் கூட பார்த்துருக்கலாம், நான் அதெல்லாம் நம்பாம இல்லை, அதெல்லாம் நம்புறேன். இந்த காட்சியை பார்க்கறது, பரலோகத்தவே பார்த்ததெல்லாம் நான் கூட நம்புறேன். நான் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாசிச்சிருக்கிறேன். நரகத்தவே பார்த்த ஆளுடைய புஸ்தகம், பரலோகத்தை கண்டேன் அப்படின்னு புஸ்தகம், அதெல்லாம் வாசிச்சிருக்கிறேன். அதெல்லாம் நான் நம்புறேன். அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் இருக்குதான் நம்புறேன். வேதத்திலே தேவன் அப்படிப்பட்ட காட்சிகள் நிறைய பேர் கொடுத்துருக்கிறாங்க. யோவானுக்கு வெளிப்படுத்தின விஷயத்துல பல காரியங்கள் வெளிப்படுத்துகிறார், அதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அந்த காட்சியை கொடுக்கிறது, தரிசனத்தை பார்க்கறது எல்லாம் நான் நம்புறேன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை விட அதிக உறுதியான வசனம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சியினால நம்ம வளருவோம்னு சொல்லல. ஆனா இந்த உணர்ச்சி பூர்வமாக போகிற மக்கள் எப்போதுமே என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி காட்சிகள், இந்த மாதிரி சாட்சிகள், இதை நம்பியே வாழ பழகுறாங்க. இது மட்டும் போதும் அப்படின்ற ரீதியில் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, நாம் வளர முடியாமல் போய்விடுகிறது. 30 வருஷமா இயேசுவை பின்பற்றுவாங்க, ஆனால் ஒரு வளர்ச்சி இருக்காது. ஒரு உள்ளான குணத்துல, அவருடைய செயல்கள்ல, அவர்கள் பேச்சுல எந்த வளர்ச்சியுமே இல்லாமல் இருக்கும். காரணம் என்ன, எப்போதுமே உணர்ச்சி வசப்பட்டே வாழ பழகணும். அவங்க உணர்வு பூர்வமா எமோஷனலா நல்லா இருந்தாங்கன்னா நல்லா பேசுவாங்க, இல்லைன்னா அவ்வளவுதான், அவங்க கிட்ட நிக்க விட முடியாது. அவங்க மூடு பார்த்து பேசணும் அப்படின்னு சில வீடுகள் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட நிலையில தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து ஆவி மனிதனை வளர்க்காததுனால வாழ்க்கையில எந்த விஷயத்திலையும் ஜெயிக்க முடியல, முன்னேற முடியல. காரியங்களை இன்னும் கேட்டால் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியலன்னா, தேவனை அறிகிற அறிவிலே நிறைய காரியங்கள்ல வளரல, தேவனை புரிந்து கொள்ள முடியல. அதனாலதான் விசுவாசம் என்ன செய்ய மாட்டேங்குது, செயல்பட மாட்டேங்குது. ஏனென்றால் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப வாழ்க்கையில் காரியங்கள் மாறணும்னா இருதயத்துல விசுவாசிக்கணும், அது வாயில அறிக்கையிடப்பட வேண்டும், செயல்ல வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் காரியங்கள் என்ன செய்யும், மாறும். இல்லைன்னா என்ன செய்யாது, மாறவே மாற. சரி, இப்ப இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கையிடணும், இல்லை செயல் அதை வெளிப்படணும் அப்படின்னு சொல்லும் போது சிலர் வந்து இன்னும் கேட்ட சிலர் சொல்லியிருக்கிறாங்க, நான் இதை நம்புறேன், இருதயத்துல தான் நான் நம்புறேன், நான் கண்டிப்பா இது நடந்துரும் நம்புறேன், நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நம்புறேன், எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நம்புறேன், முன்னேறிக்கணும்னு நம்புறேன் இப்படின்னு சொல்ற ஆட்கள் நிறைய இருக்காங்க இல்லையா. இப்படி சொல்ற ஆட்களுக்கும் என்ன பிரச்சனைனா, அவங்களும் கொஞ்ச நாள் கழிச்சு என்னத்தானே நம்புறேன், நான் தான் நம்புறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஏன் அப்படின்னா பாருங்க, நாம இந்த உலகத்துல ஏற்கனவே நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்துல சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப், ஒரு விசுவாசம், அதை பத்தி நம்ம என்ன செய்யல
பேசுறேன். நாம் வேத வசனத்தின் அடிப்படையில வருகிற விசுவாசத்தை குறித்து பேசுகிறோம். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லுகிறார், ரட்சிப்புக்கு எப்படி விசுவாசம் வந்துச்சுன்னு சொல்றாரு பாருங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப இந்த விசுவாசம் எப்படி வரணுமா? வசனத்தின் அடிப்படையில் வருகிற விசுவாசமா இருக்க வேண்டும். சும்மா நான் நம்புறேன் அப்படின்ற விசுவாசம் கிடையாது. அப்ப இந்த விசுவாசம் வெறும் இருதயத்துல வர்றது, நான் நம்புறேன் அப்படின்றது மட்டும் இல்ல, இருதயத்தில் உள்ள விசுவாசம், இருதயத்தில் உள்ள சக்தி தான். ஆனால் இது எப்படி வருகிறது? வசனத்தினை கேட்கிறதுனாலே வருகிறது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கிறது. எப்படி பண்ணத? தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், இருதயத்தில் வைக்கணும், அதை வாயை திறந்து சொல்லணும், அதன்படி வாழ்க்கையை வாழ பழகணும். சும்மா நம்புறேன் வசனம் தெரியும் சொல்றது மட்டும் இல்ல, மறுபடியும் சொல்றேன், வசனத்தை கேட்கணும், வசனத்தை படிக்கணும், அதை தியானிக்கணும், அதன்படியே பேசணும், அதன்படியே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில செயல்ல நம்ம வாழ்க்கையை அப்படி வாழணும், குடும்பத்துல வாழணும் ஒவ்வொரு நாளும். இது நம்முடைய குணாதிசயத்தையே மாற்றுகிறது. இப்படி மாறி இப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கும்போதுதான் நாம சொல்லுகிறபடி என்ன செய்கிறது? நடக்கிறது. சும்மா நான் நம்புறேன், சர்ச்சுக்கு போறேன் அப்படின்றதுனால எல்லாம் என்ன செஞ்சிடாது, நடந்துடாது. சபைக்கு போங்க, ரொம்ப நல்லது, வேதத்தை படிக்கிறது நல்லது, சத்தியத்தை கேட்கறது நல்லது. ஆனால் இது எப்படி நடக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். வசனத்தை கேட்கும் போது அது கால் வழியா எங்க போகுது? மனதுக்கு போய், இருதயத்துல போய் அங்க நம்பி அதன்படியே தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யுமா? பேசும். நம்ம இருதயத்துல என்ன இருக்குன்றது வாயில பேசும்போது என்ன செஞ்சிருது? வெளியே தெரிஞ்சிருது. இதுதான் நம்ம நம்பிட்டு இருக்கோம், இதான் நம்ம இருதயத்தில் இருக்குதுன்னு என்ன செஞ்சிருது? தெரிஞ்சிருது. இப்ப நம்ம தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு வாசித்து தியானித்து இதே பண்ணும்போது என்ன ஆகுது? இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்புகிறது. இந்த வார்த்தையிலிருந்து ஒரு விசுவாசம் என்ன செய்யுது? பிறக்கிறது. அதுதான் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா இந்த தேவனுடைய வார்த்தை என்னது? இந்த ஜீவன் உள்ளது. இன்னும் கேட்டா இந்த வார்த்தை தான் தேவன். ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். யோவான் 1:1 வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. அப்ப இந்த வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அப்ப வார்த்தையை கேட்க கேட்க என்ன ஆகுது? தேவனே நம்முடைய இருதயத்துக்குள்ள போகிற மாதிரி அது தேவனையே உட்கொள்வது போல, அது தேவனுடைய ஜீவனை உட்கொள்வது போல. அப்போ அதுல இருந்து என்னது உண்டாகிறது? ஒரு பெரிய சக்தி, ஒரு வல்லமை, ஒரு ஜீவன் புறப்பட்டு என்ன செய்யுது? வருகிறது. அதன்படி பேசுகிறோம், அதன்படி செய்யறதுக்கான பலன் அதிலிருந்து வருகிறது. இப்படி நாம் செய்ய 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 என்ன ஆகுறது? நாம் மிகவும் பலவான்களாக மாறுகிறோம். ஆனா இது என்ன செய்யணும்? தினமும் பழக்கிக்கணும். ஏன் தெரியும் அப்படின்னு நின்ற முடியாதுப்பா. இந்த வசனம் தெரியும், அந்த வசனம் தெரியும், இந்த பிரசனம் தெரியும், நான் விசுவாசமா தெரியும் அப்படின்னு நின்ற முடியாது. நாம் தினம் தினம் இதுல பழக வேண்டியது அவசியமா இருக்கிறது. எந்த அளவுக்கு பழகிறோமோ, எந்த அளவுக்கு வார்த்தையை கேட்டு இருதயத்துல நிரப்பி அதையே பேசி அதையே செய்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம மிகவும் ஸ்ட்ராங்கா என்ன செய்யறோம்? மாறும். ஆமென். சரி, சில உதாரணங்களை சொல்றேன். நாம் ரொம்ப பலவீனமா இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக. சொல்வானாகன்றார். நீங்க சொல்லுப்பான்றார். ஏன் அப்படி சொல்றாரு? இந்த ஆவி மனிதனுடைய ஆற்றல் அவ்வளவு பெருசா இருக்குது. நம்ம வெளியில பார்க்கும்போது பலவீனமா இருக்கிறோம், முடியல, கஷ்டமா இருக்குது, உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் என்னால எங்க செய்ய முடியும், எனக்கு இது வரவே மாட்டேங்குது, என்னால முடியாது அப்படின்னு சொல்றோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ பலவீனமா இருக்கலாம், ஒருவேளை வெளியில பார்க்கும்போது பலவீனமா இருக்கலாம், எமோஷனலா நீ பலவீனமா ஃபீல் பண்ணலாம், உன் சரீரம் பலவீனமா இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்துல நான் உன்னை பலவான்னு சொல்லியிருக்கிறேன், நீ பலவான் என்று சொல்லு. நான் பலவான், என்னால முடியும். இப்ப இப்படி சொல்லும் போது நிறைய பேர் இதை ஏற்றுக்கொள்றது இல்லை. யார் ஏற்றுக்கொள்றது இல்லை? ஒண்ணு உலகத்தில் இருக்கிற மனிதன்,
இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆவிக்குரியவர்களா இல்லாம ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இது புரியாதுன்னு பவுல் சொல்றாரு. ஆவிக்குரியவைகள் அவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. அதை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்ற ஏற்றுக்கொள்ற தன்மை இல்லை. ஏன்னா அவன் முற்றிலுமாய் தன்னுடைய ஐம்பொருளையே சார்ந்து பழகிட்டு இருக்கிறான். இன்னொரு கூட்ட மக்களை ஏற்றுக்கொள்ள முடியறது இல்லை. அவங்க யாரு? கிறிஸ்தவர்கள். ஏற்றுக்கிட்டாங்க, ரசிக்கப்பட்டாச்சு, பல வருஷம் ஆச்சு, சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்றுக்க முடியல. ஏன்? அவங்க அந்த எமோஷனல் ஐம்புலன்களின் அறிவையே சார்ந்து இந்த 5 சென்ஸ்லயே வாழ பழகிட்டாங்க. அதனால அவங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. பலன் தான் சொல்றேன் பலவான்னு, நாம பலவீனமா தான் இருக்கிறேன் அப்படின்னு அதை பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதனால ஆவிக்குரியவர்கள் யாரு? ஆவி மனிதன் யாரு? தேவனுடைய வார்த்தை எப்படி ஆவி மனிதனுக்கு போஷாக்கா இருக்குது, இந்த வார்த்தையினால எப்படி விசுவாசம் வருகிறது அப்படின்னு புரிந்து கொள்கிறவர்கள் யார்? இதை யார் புரிய வைக்கிறான்? ஆவியானவர் புரிய வைக்கிறார். நீங்க வசனத்தை கேட்கும் போது நான் சொல்றதுனாலே நீங்க எல்லாம் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. நான் நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நிறைய பேர் புரிஞ்சுக்காமே இருக்கிறாங்க. ஆனா அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, டாக்டர் வரைக்கும் கூட படிச்சிருப்பாங்க, ஆனா புரியாம இருப்பாங்க. ஏன்? அவர்கள் வெறும் எமோஷனலாவே இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது தேவனுடைய வார்த்தையாக ஆவிக்குரிய ரீதியில என்ன செய்யறதில்ல, ஆராய்ந்து பார்க்க முடியாத நிலையில இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாமும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இதில் பழக வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? வேத வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். இதை கவனிக்க கவனிக்க உங்க பலவீன நேரத்துல பலவான்னு சொல்லும் போது என்ன உண்டாகுது, ஆவி மனிதன்ல அங்க ஒரு கனெக்ஷன் நடக்குது. எப்படி இது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது உள்ள போகுது இல்லையா? ஒரு வெளியில இருந்து உணர்ச்சி பூர்வமா கேட்கும் போது சரீரம் பலவீனமா இருக்குது. அப்போ உடனே என்ன செய்யுது, மைண்ட் என்ன சொல்லுது, பலவீனமா தான் இருக்கு, நான் எப்படி பலவான்னு சொல்ல முடியும் அப்படின்னு மைண்ட் சொல்லுது. அதை தாண்டி நாம வெறும் மைண்ட் மட்டும் கிடையாது, நாம ஆவி மனிதர்கள். அந்த ஆவி மனிதர்கள் ஆற்றல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம தேவன் இருக்கிறார். அப்ப நம்ம தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்க கேட்க அது உள்ள போகுது. ஆவி மனிதன் என்ன செய்யலாம், இன்னும் அதிகமா பலப்படுகிறான். இதுக்கப்புறம் இது என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா மனதுக்கு வந்து சரீரத்திலையும் என்ன செய்கிறது, அந்த பலம் வெளிப்படுகிறது. இப்படிதான் அந்த ப்ராசஸ் நடக்குது. ஆனா உணர்ச்சி பூர்வமா விரும்புறவங்க என்ன பண்றாங்க, யாராவது கை வச்சா ஏதாவது ஒன்று பண்ணா ஜி பூம்பான்னு பண்ணி டக்குன்னு ஏதாவது மாற்றி விடுங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்கும் என்ன செய்யுது இருக்குது. ஏதாவது ஒளி வந்து அப்படியே ஏதாவது மாற்றி விட்டுறோம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று பார்க்கணும், அப்படியே பிரம்மாண்டமாக எதையாவது பார்க்கணும். பொதுவாக மக்கள் எல்லாருக்குமே என்ன, பேயானாலும் சரி கடவுளானாலும் சரி கண்ணால பார்க்கணும் அப்படின்னு மனிதன் விரும்புகிறான். பேயும் பார்க்கணும்னு விரும்புகிறான், கடவுளை என்ன செய்யணும், பார்க்கணும்னு என்ன செய்கிறான், விரும்புகிறான். ஆனால் என்ன நடக்குது உண்மையிலே பார்த்தீங்கன்னா, பிசாசு அவனும் நம்முடைய மனதில் தான் வேலை பார்க்குற. 2 கொம்பை வச்சுட்டு வர்றது இல்லை. நம்ம சினிமாக்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி அகோரமா வந்து நம்ம பயப்படுற மாதிரி நிற்கிறது இல்லை. மனதில் பலவீனத்தையும் தேவையில்லாத காரியங்களை என்ன செய்கிறான், ஓடுகிறான். அதை நம்பி அதன் அடிப்படையில் செயல்பட ஆரம்பிச்சு பயந்து மனிதர்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. எமோஷனலாக நடத்தப்படும் போது இதை கண்டு பயந்து இதை ஏற்றுக்கொண்டு இதன் அடிப்படையிலே அப்படின்னு நின்றுடுறாங்க. பயம் அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. வேதம் என்ன சொல்லுது பாருங்க, நம்மை பற்றி பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன். இந்த வார்த்தை கடவுள் அப்படி டக்குன்னு முன்னாடி வந்து நின்று பையர் அப்படி பிரம்மாண்டமா வந்து நின்று ஜெயஜாண்டிக்கா வந்து நின்று சொல்றது இல்லை. நமக்கு வேத வசனத்தில் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். தேவ ஆவியானவர் மனிதர்களை ஏவி இதை எழுத வைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை ஆவிக்குரியது. கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, இதன் அடிப்படையில இப்படியே போயிட்டு இருக்க கூடாது. உணர்வு பூர்வமா ஏதாவது நடக்கணும் இப்படியே போயிட்டு இருக்க கூடாது. இதை தாண்டி இந்த வார்த்தையை நம்ப வேண்டும். பலவீனமான நேரத்தில் என்ன செய்யணும், பலவான் என்று சொல்ல வேண்டும். வியாதி நேரத்தில் என்ன செய்யணும், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன்னு சொல்லணும். பாருங்க, சொல்லும் போது காரியங்கள் மாறுது. சரி, இன்னும் சில விஷயம் சொல்றேன். சரி, இப்படி சொல்லும் போது சில சுகத்தை பெற்றுக் கொள்றாங்க.
சிலர் யாராவது ஜெபம் பண்ணி அதனால ஒரு சுகத்தை என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. ஆனால் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் மறுபடியும் வியாதிப்படுகிறார்கள், மறுபடியும் ஏதாவது பலவீனப்படுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்ம எப்படி உண்டாகிருக்காரோ அதற்கு ஏற்ற விதத்தில் என்ன செய்யறது இல்லை, வாழ்றது இல்லை. கண்டதையும் கேட்கறது, கண்டதையும் பார்க்கறது, கண்டபடி செயல்படுறது, கண்டதை சாப்பிட்றது, எல்லாமே நம்மளை பாதிக்குது. சிலர் ஒரு எக்ஸ்ட்ரீமா சிலர் இப்படி நம்புறாங்க, அதெல்லாம் நான் எதை வேணா சாப்பிடுவேன், ஆண்டவர் பார்த்துப்பாரு இப்படி சொல்றவங்க ஆகிட்டாங்க நிறைய பேர். நான் ஆண்டவன் பார்த்துப்பான், ஆனால் இவங்க எல்லாத்தையும் இவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டுப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க விசுவாசத்தில் இருக்கிறாங்கன்னு நினைச்சிடாதீங்க, தப்பு. அவர்கள் விசுவாசத்தில் இல்லை, ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அதற்கேற்ற கிரியை என்ன செய்யணும், வெளிப்பட வேண்டும். என் இஷ்டத்துக்கு எப்படி வேணா சாப்பிட்டு நான் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. சரீரம் கர்த்தருடையது. ஆவிக்குரிய மனிதன் ஒரு ஒடுக்கமான மனிதனாகவே மாறிவிடுகிறான். அவனுடைய மனதின் காரியத்துல, அவனுடைய சரீரத்தின் காரியத்துல முற்றிலுமாய் ஒடுக்கமாகவே படிப்படியாக அவன் என்ன செய்கிறான், மாறுகிறான், வளருகிறான். எப்படி வேணா இருக்கலாம் சொல்லுகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் நினைச்சதா கூட. அதனாலதான் அவர்கள் நிறைய விஷயத்துல இன்னும் பாதிக்கப்பட்டவர்களாகவே என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க, முன்னேற முடியாம தவிக்கிறார்கள். கடைசி என்ன சில காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போ நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறதுனால இந்த ஆவியை அதிகமாய் கவனித்து வளர்க்க பழக்கி கொள்ள வேண்டும். இன்னும் கேட்டால் நம்முடைய ஜெபமே அப்படிதான் இருக்க வேண்டும். அப்போ மற்ற எதுக்கு ஜெபம் பண்ண வேணாமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற காரியத்தோடு ரொம்ப முக்கியம். நம்முடைய அன்றாட தேவைகள், அன்றாட நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், காரியங்கள், இதெல்லாம் எல்லாத்துக்கும் நிறைய பேர் நிறைய ஜெபம் பண்றாங்க. இது மாறணும், அது மாறணும், இது செய்யணும், இது இப்படி ஆகணும், அது அப்படி ஆகணும். ஆனால் நிறைய பார்க்குறேன் இந்த மாதிரி தினமும் ஜெபம் பண்ற ஆளுகள் எனக்கு தெரியும். ஆனால் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்றாங்க, ஒன்றும் ஆக மாட்டேங்குது, நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டே தான் இருக்கேன், ஆண்டவர் ஜெபத்தை அவர் கேட்குற மாதிரியே இல்லை அப்படின்றாங்க. வேத வாசனம் சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமாகிய யாவரும் இடத்தில் வருகிறார்கள். அவர் ஜெபத்தை கேட்கிறாரு, ஜெபத்தை கேட்கறது மட்டும் இல்லை, பதில் கொடுக்குறாரு. அப்ப ஏன் இவங்களால நம்ப முடியல? இவங்க இவர்களுடைய எமோஷனல் அடிப்படையில விசுவாசத்துல ஜெபம் பண்ண கூட அவங்களுக்கு தெரியல. ஜெபத்துல விசுவாசம் ரொம்ப முக்கியம் கூட அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. நான் ஜெபம் பண்ணிட்டேன், என் கடமை முடிஞ்சது. ஜெபம் என்பது எல்லா மதங்கள்லயும் இருக்குது. இன்னும் பிசாசை பின்பற்றுகிறவர்களும் ஜெபிக்கிறார்கள், தெரியுமா உங்களுக்கு? அவங்க என்ன செய்யறாங்க, பிசாசுக்கு போய் ஏதாவது வேண்டுறாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யம், வேதத்துல சொல்லப்படுகிற ஜெபம் முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கிறது. இங்க கேட்ட கிடைக்குமா கிடைக்காது அப்படிலாம் கிடையாது. நாம் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, இந்த வார்த்தை உள்ள போட்டு, இந்த வார்த்தையில நிரம்பி, வார்த்தையின்படி செய்து, வார்த்தையின்படி பேசி, வார்த்தையின் மனிதனாகவே மாறிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். எல்லா காரியங்களும் மாறிவிடும். எந்த அளவுக்கு மாறிடும்? யோவான் 15வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம வர முடியும். ஒருவேளை நீங்க அப்போ இந்த நிலையில இல்லாம இருக்கலாம், பரவாயில்ல. கேட்கறதையெல்லாம் பெற்றுக் கொடுக்கிற நிலையில இல்லாம இருக்கலாம். சிலருக்கு இதை நம்ப கூட முடியல. அது எப்படி கேட்கறதெல்லாம் கிடைச்சிருமா? வீட்டிலே கேட்கறதெல்லாம் கிடைக்கிறது இல்லை, அப்புறம் எப்படி கேட்கறதெல்லாம் கிடைக்கும்? நிறைய பேர் அதனாலே கேட்கறதெல்லாம் கிடைக்காதுன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாருங்க, இயேசு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். சும்மா கேட்டதெல்லாம் கிடைக்கும் சொல்லல. நாம இயேசுக்குள்ள இருக்கணும், அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கணும். அப்ப நம்ம கேட்டுக்கொள்றதெல்லாம் என்ன செய்யுது, நிலைத்திருக்கிறதுனா என்னது? சும்மா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டாங்க, நானு நிறைய வழக்கு எனக்கு 100 வசனம் தெரியும் அப்படின்றது கிடையாது. அதுக்கு பேர் நிலைத்திருக்கிறது கிடையாது. நிறைய பேர் அது நிலைத்திருக்கிறது நினைக்கிறாங்க. அது ஒரு ஸ்டெப். சின்ன பிள்ளைங்க கூட நம்ம வசனம் மனப்பாடம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா? எதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம்? அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு அதை தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்கள படிப்படியாக அதில் வாழ்றதுக்கு பழகிக்கிறோம். அப்ப நிலைத்திருக்கிறதுனா என்ன? வார்த்தையை மனப்பாடம் பண்றது நல்லது, கேட்கறது நல்லது, ஆனால் அதன்படி செய்ய வேண்டும். அதன்படி செய்யும் போதுதான் அதில் என்ன செய்யறோம், நிலைத்திருக்கிறோம்.
நம்ம ஒருவரோட நல்ல ஒரு உறவுல இருக்கிறோம் அப்படின்னா எப்படி அதை வெளிப்படும்? அவங்க சொல்றதை நம்ம என்ன செய்யறோம்? கேட்கிறோம், கீழ்ப்படிக்கணும். அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல உறவு இருக்குன்னா அதை எப்படி வெளிப்படும்? பிள்ளைங்க அப்பா அம்மா சொல்றதை என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. அதுதான் அந்த நிலைத்திருக்கிற உறவு. அவர் எங்க அப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதே நான் கேட்கலன்னா, அவர் அப்படிதான் சொல்லிட்டே இருப்பாரு அப்படின்ற ஒரு நிலையில இருந்ததுன்னா அங்க நிலைத்திருக்கிற நல்ல உறவு கிடையாது அது, இல்லையா? அது பேருக்கு அப்பா, ஆனா வாழ்க்கை ஃபுல்லா தப்பா போகுது. பேச என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், கேட்டு நம்பி அதன்படி பேசி அதன்படி செய்கிறத பத்தி என்ன செய்யறாரு? சொல்றாரு. அப்படி செய்யும் போது நாம கேட்டுக்கொள்வது எதுவானாலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் அப்படி சொல்றாரு? நீ என் வார்த்தையில நினைச்சுட்டா நீ கேட்கறது தப்பா இருக்காதுப்பா. உன் இஷ்டத்துக்கு என்னன்னா நீ கேட்க மாட்டேன். 10 வயசு பையன் வந்து எனக்கு பைக் வாங்கி கொடுக்கணும்னா நம்ம வாங்கி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா வாட்டு தெரியாது. நாட்டிலே சட்டம் வச்சிருக்காங்கல்ல, இத்தனை வயசுக்கு அப்புறம் தான் ஓட்டணும் ஒரு ஒழுங்குமுறை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. எதுக்கு? அந்த வளர்ச்சி அவசியம், இல்லையா? அப்ப நாம் வளர 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 நாம கேட்கிறது எல்லாமே சரியாக என்ன செய்கிறது? மாறுகிறது. நாம் கேட்டுக்கொள்கிறது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நாம வந்து விடுகிறோம். கடைசி அந்த ஜெபத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட நிலைத்திருத்தல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதனாலதான் பவுல் பாத்தீங்கன்னா எப்படி ஜெபம் பண்றாரு? எபேசியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது அற்புதமா ஜெபம் பண்றாரு. அன்றாட தேவைக்காக ஜெபம் பண்ணல. என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, பாருங்க, முழங்கால் படியிடுறது ரொம்ப நல்லது. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணோமா? ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. என்ன ஜெபம் பண்ணணும்ன்றது நல்லா அற்புதமா சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, 16வது வசனம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனுஷன்ல வல்லமையா என்ன செய்யணுமா? பலப்படணும். இன்னொரு மொழிபெயர்ப்பு இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 16வது வசனம். And I pray that he would unveil within you the unlimited riches of his glory and favor until supernatural strength floods your innermost being with his divine might and explosive power. என்ன சொல்றாரு? உள்ளான மனுஷனில், அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணுமா? எப்படியா? ஆவியானவர் நம்ம ஆவியில வாசம் பண்ணுகிறார். இந்த ஆவியானவருடைய அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான அசாதாரணமான அந்த மிகப்பெரிய வல்லமை நம்முடைய உள்ளான மனிதனிலிருந்து புறப்பட்டு அப்படி ஃப்ளட் மாதிரி, நதி மாதிரி புறப்பட்டு ஓடுகிறதற்கு, அதுதான் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுவது. பலப்படுறதுன்னா அப்படியே சும்மா ஸ்ட்ராங்கா இந்த ஜிம்முக்கு போயிட்டு நிறைய பேர் உடம்பு ஏற்றி வச்சு சும்மா உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி அதை சொல்லலை. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான அந்த வல்லமை நமக்குள்ள, அந்த உள்ளான ஆவி மனிதனிலிருந்து புறப்பட்டு ஓட வேண்டும். அதற்காக ஜெபம் பண்றேன். அப்படிப்பட்ட பலன், அப்படிப்பட்ட பவர் உங்களுக்கு ஃப்ளோ ஆகணும் உங்க வாழ்க்கையில. அப்புறம் சொல்றாரு, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று உணர்ந்து. எப்படி சொல்றாரு பாருங்க. இன்னொரு மொழிபெயர்ப்புல இருந்து வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாங்க, கிறிஸ்தியன் இருதயம் எனக்குள்ள வாசமாயிருக்காரு, நான் விசுவாசிக்கிறேன். அதை பத்தி சொல்லல. அவள் எப்படி தெளிவா ஜெபம் பண்றாரு பாருங்க. இன்னொரு மொழிபெயர்ப்புல இருந்து வாசிக்கிறேன். Then by constantly using your faith, the life of Christ will be released deep inside you. என்ன சொல்றாரு? கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவன் நமக்குள்ள இருந்து என்ன செய்யணுமா? ரிலீஸ் பண்ணப்படணுமா? விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமா இருக்கிறோம்னா அவர் ஏற்கனவே இருக்கிறார் நமக்குள்ள. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசமா இருக்கிறார்னு கொலோசியர் 1:27 பவுல் எழுதுகிறார். அவர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யறாரு? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? நீங்க தொடர்ந்து வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து அதை நம்பி அந்த விசுவாசத்தினாலே
உங்களுக்கு உள்ள இருக்கிற என்ன செய்யணுமா, அந்த கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவனை அந்த உள்ள இருந்து என்ன செய்யணுமா, ரிலீஸ் பண்ணப்படணும். உங்களுடைய ஆவியில ரிலீஸ் பண்ணப்பட்டு அது வெளியில ஆத்மாவுக்கு சரீரத்துல வர வேண்டும். அப்படிப்பட்ட ரீதியில விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் அப்படின்னு எழுதுகிறார். இதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? எங்காச்சும் இதெல்லாம் முக்கியமான ஜெபமா இருக்கணும். இது இருந்ததுன்னா, இந்த கிறிஸ்துவின் ஜீவன் வந்துச்சுன்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற மரணத்துக்கு ஏதுவான குறைவுகள், தாழ்ச்சிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், அடிமைத்தனங்கள் எல்லாமே என்ன செய்யும், முறிந்து போகும். ஆனா நாம டைரக்டா இதெல்லாம் ஏதாவது சரியாகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் சரியாகிறதுக்கான வல்லம் உள்ள இருக்குதுங்க. நம்ம உள்ள இருக்கிற வல்லமையை யூஸ் பண்றதே இல்லை. இந்த வல்லமைய நாம இந்த உள்ளான மனுஷன்ல பலப்படணும். பவுல் என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். இதோட முடிக்கிற நேரம் ஆயிட்டு. இன்னும் தொடர்ந்து நாம அடுத்த வாரமும் இந்த ஜெபத்தை இன்னும் விவரமா பார்க்கலாம். இப்போ உள்ளான மனிதன்ல எப்பேற்பட்ட வல்லம் இருக்குது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவனுடைய மிகப்பெரிய வல்லமை உள்ள இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவனை நமக்குள்ள வாசமா இருக்கிறது. இப்ப நாம் அதை விசுவாசத்தினால என்ன செய்யறோம், அவிழ்த்து விடுறோம், ரிலீஸ் பண்றோம். நம்முடைய வாழ்க்கையில வந்து என்ன செய்யும், அப்போ பழிக்கும். அதுக்காக ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த உள்ளான மனுஷன் இன்னும் வல்லமையாய் பலப்பட உதவி செய்யும் என்றுதான் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போதே பாருங்க காரியங்கள் மாறுகிறது. என்றால் ஜெபத்தை அவர் கேட்கிறவர். அவ்வளவு பவரை உள்ள கொடுத்துட்டு அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாம இருப்பாரு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஒரு உதவி செய்வார். அதை நாம் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு போய் துதிக்கிறோம். அற்புதமான இரவேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உள்ளான மனிதனில் நாங்கள் வல்லமையாய் பலப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக, எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படட்டும். அவர்களுக்குள்ளாக இருக்கிற அபார இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமை கட்டவிழ்த்து விடப்படட்டும். அந்த கிறிஸ்துவின் ஜீவன் விசுவாசத்தினாலே ஆண்டவரே இந்த உள்ளான மனிதனில் ரிலீஸ் பண்ணப்படட்டும். நீ உதவி செய்வீராக. கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவி மனிதனில் இருக்கிற அபார சக்தியை புரிந்து கொள்ள இன்னும் இன்னும் உதவி செய்வீராக. இன்னும் இதில் வளர உதவி செய்வீராக. இதற்கு தேவையான கிருபை தயவு எல்லாம் பெருகட்டும் கர்த்தாவே. இதற்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஆவியான உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். நீ சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொடுக்கிறதற்கும் அதிகமாய் செய்கிறவர் வாழ்க்கையில் எனக்கு அதிகமாய் செய்கிறார். தொடர்ந்து சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தும். இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யும். ஆவி மனிதர்கள் இன்னும் அதிகமாய் கவனம் செலுத்த உதவி செய்யும். வளர உதவி செய்யும். பலப்பட உதவி செய்யும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.